இளைஞர்களே, நாமளும் ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கலாமா? யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு சிஎம்மா வராங்க. நாம்ப ஆரம்பிச்சு ஒரு கவுன்சிலரோ, ஒரு எம்எல்ஏவோ அது ஆவலாம்ல. அ. வேலையில்லா பட்டதாரிகள், இளைஞர்கள், இளைஞிகள், நண்பர்கள், மாணவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அப்படி விருப்பம் உள்ளவர்கள் எஸ்ன்னு சொல்லுங்க. உடனடியா ஆரம்பிச்சுருவோம். ஓகேங்களா? நம்மளோட கட்சியோட கொள்கைகள் பாகுபாடின்றி செயல்படும். அதாவது தாவேக்கா அரசுல கூட பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான ரூபாய் வச்சிருந்தவங்களுக்கு தான் சீட்டே. 2வது அந்தந்த தொகுதியில அந்தந்த ஜாதிக்காரர் இருந்தாங்கன்னா, அந்தந்த ஜாதிக்காரங்களுக்கு தான் சொல்லி சீட்டு குடுத்தாங்க. நம்ம கட்சியில அப்படி கிடையாது. ஜாதி, மதம், இனம் பாகுபாடு கிடையாது. ஓகேங்களா? அதாவது ஜாதி இல்ல, மதம் இல்லைங்கிறாங்கல்ல. ஆனா அந்தந்த தொகுதிக்கு வேட்பாளர் ஒதுக்கும்போது, அந்த தொகுதியில எந்த ஜாதி ஓட்டு வங்கி இருக்குதோ, அந்த ஜாதிக்கு தான் சீட்டு குடுப்பாங்க. சொல்லலாம் ஜாதி இல்ல, மதம் இல்லைன்னு. சும்மா மக்கள முட்டாளாக்குறதுக்கு. நம்மள முட்டாளாக்குறதுக்கு செய்ற வேலை. ஆகையால நம்ப கட்சி ஆரம்பிச்சோம்னா, அந்த பாகுபாடுலாம் கிடையாது. அதுல யாருக்கு வேணாலும் சீட்டு. ஓகேங்களா? அந்த ஜாதி அந்தந்த மாவட்டத்துக்கு எந்த ஜாதி அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு சீட் இல்லாத, மற்ற ஜாதிகளுக்கும் சீட்டு வழங்கப்படும். ஓகேவா? அதனால குடிசை வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் வேட்பாளர் பதவி, நிர்வாக பதவி எல்லாம் குடுக்கப்படும். அதனால உடனடியா ஆரம்பிக்கலான்னா, எஸ்ன்னு கமாண்டா போடுங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு ஓப்பன் பண்ணலாம். நீட்டா பயணம் பண்ணலாம். யார் யாரோ சம்பாரிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. நாம்பளும் எப்பதான் ஃபேமஸ் ஆவறது, விளம்பரம் ஆவறது, நியூஸ் எல்லாம் எப்போ வர்றது? ஒரு அரசியல்வாதி, ஒரு பிரபலம், சினிமா ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு